ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக்ஸ் மட்டும் போதுமா, அதை மட்டும் படிச்சா போதுமா அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஸோ எல்லாருக்கும் ஒரு வணக்கம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். அது என்னன்னா, ஸ்கூல் புக்ஸ் மட்டும் படிச்சா போதுமா. இந்த கேள்வி பல மாணவர்கள் மனசுல இருக்கு. நான் 6th to 12th புக்ஸ் மட்டும் படிச்சா பாஸ் ஆயிடலாம். அதே மாதிரி டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2 இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஸ்கூல் புக்ஸ் எனஃபா. அடுத்த கொஸ்டின், ரெஃபரன்ஸ் புக் வேண்டாமா, நோட்ஸ் எனக்கு வேணாவா, இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கும். உங்களுக்குள்ளார ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ முதல்ல நான் ஸ்ட்ரைட்டா ஒரு விஷயத்த சொல்றேன். ஸ்கூல் புக்ஸ் கண்டிப்பா முக்கியம் தான். ஆனா ஸ்கூல் புக்ஸ் மட்டுமே எப்பவுமே போதாது. ஏன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா, வை. இப்போ அதை சிம்பிளா உங்களுக்கு புரிவிக்கணும் பாருங்க. ஒரு ஸ்கூல் புக் இருக்குன்றது ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். இது தரன்னு வச்சுக்கலாம், இது ஃபவுண்டேஷன். ஓகேங்களா? இந்த ஃபவுண்டேஷன் மாதிரி ஒரு பில்டிங் கட்டணும்னா ஃபர்ஸ்ட் அடித்தளம் ஸ்ட்ராங்கா இருக்கணுமா இல்லையா, இருக்கணும் இல்லையா? ஸோ அதே மாதிரிதான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணினாலும் முதல்ல ஸ்கூல் புக்ஸ், ஓகேங்களா, ஸ்கூல் புக்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுதான் ஃபவுண்டேஷன். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல் புக்ல தான் ஃபர்ஸ்ட் பேசிக் கான்செப்ட் இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன் அங்கதான் கிடைக்கும். அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் அதுலதான் இருக்கும். அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ், அத ஃபாரின் லாங்குவேஜ்னாலே அது இல்லாம ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ் அதுலதான் இருக்கும். அதனால தான் நிறைய டாப் ரேங்கர்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்ஸ் தான் ரெஃபர் பண்ணுவாங்க. ஆனா இங்க ஒரு உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம் அப்படிங்கிறது புக் வாசிக்கிறது மட்டும் இல்ல, எக்ஸாம் அப்படிங்கிறது கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றது. ஓகேங்களா? அதுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன் வேணும். அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இப்ப இருக்கிற கரண்ட் சிலபஸ், 4th பிராக்டிஸ், 5th ரிவிஷன், இது எல்லாமே தேவை. அதனால ஸ்கூல் புக்ஸ் மட்டும் படிச்சா என்ன ஆகும்னா, கான்செப்ட் பேசிக்கா தெரியும். ஓகேங்களா? பேசிக்கா இதான் கான்செப்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் பாயிண்டான ட்ரிக்கி கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்றது கஷ்டம். அதே மாதிரி அப்ளிகேஷன்ஸ் கொஸ்டின் இருக்கும் இல்லையா, நம்ம கான்செப்ட் படிப்போம், பட் அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ் வரும்போது திணறும். ஓகேங்களா? அது வரும்போது கஷ்டம். அதே மாதிரி எம்சிக்யூ பிராக்டிஸ் பண்ணலாம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? அடுத்து மாடல் டெஸ்ட், ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி, இது எல்லாமே மிஸ் ஆயிடும். ஓகேங்களா? சரி, இப்போ நான் சொல்றதெல்லாம் என்னென்னமோ ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு மேக்ஸ் ஸ்கூல் புக் மட்டும் படிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னென்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்? ஃபார்முலா, அதுல ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க பேசிக்கா. ஸோ அது தெரியும். ஸோ அந்த ஃபார்முலா வச்சு கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஆனா எக்ஸாம்பிள் இப்படிதான் கேட்கறாங்களா? இல்ல இல்லையா, புதுசா டிஃப்ரெண்ட் வேல ட்விஸ்ட் பண்ணி கேட்கறாங்க. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? பிராக்டிஸ் பண்ணணும். அதுதான் இங்க கொடுத்துருக்கோம். பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சோ நீங்க தெரிஞ்ச விஷயத்த கூட நம்ம என்ன பண்ணுவோம், பிராக்டிஸ் சரியா பண்ணலாம், ஆன்சர் பண்ண முடியாம போலாம். ஓகேங்களா? சோ உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும், கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும், பட் அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி வரும்போது என்ன பண்ண முடியாது, உங்களால ஆன்சர் பண்ண முடியாது. இந்த மாதிரி தான் ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, சயின்ஸ், பாலிட்டி, இது எல்லாத்துக்குமே பேசிக் என்ன அப்படின்னா ஸ்கூல் புக் தான். ஆனா எக்ஸாம் ஓரியன்டா நம்ம ப்ரிப்பேர் பண்ணும் போது அந்த எக்ஸாம்க்கு சம்பந்தமான அந்த சிலபஸ்க்கு சம்பந்தமா நம்ம பண்ணலன்னா முழு மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? சோ அப்ப என்ன சொல்ல வரீங்க, ஸ்கூல் புக்ஸ் யூஸ்லெஸ்ஸா அப்படின்றீங்களான்னா கண்டிப்பா கிடையாது. ஸ்கூல் புக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்கூல் புக்ஸ் இல்லாம எந்த ஒரு ஸ்ட்ராங் ப்ரிப்பரேஷனும் பாசிபிளே இல்லை. ஓகேங்களா? சோ ஆனா அதோட ஸ்டாப் ஆகக்கூடாது. சரி, என்னதான் சொல்றீங்க, என்னென்னமோ குழப்பறீங்க போட்டுட்டு, என்னதான் இதுக்கு நான் ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸ்கூல் புக்ஸை கரெக்டா முழுசா ஃபினிஷ் பண்ணுங்க. 6th to 12th வரைக்கும் இருக்கிற சிலபஸ் பேஸ் பண்ண இம்பார்ட்டன்ட் போர்ஷன்ஸ் எல்லாமே படிங்க. ஸ்டெப் 2 பாத்தீங்கன்னா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் ஷார்ட்டா எழுதிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எடுத்து வச்சு சால்வ் பண்ணுங்க. தெரியுதோ தெரியலையோ எடுத்து வச்சு சால்வ் பண்ணுங்க. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் எக்ஸாமோட பேட்டர்ன் உங்களுக்கு புரிய வைக்கும். ஓகேங்களா? பேட்டர்ன்
ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இல்லாம உங்களால புரிஞ்சுக்க முடியாது. போத் வந்து பாத்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் எழுதுங்க. அதுவும் வந்து மெயினா ஓஎம்ஆர்ல. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணும். நீங்க எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்து எனக்கு டைம் பத்தலன்றீங்களா, அதுக்கு 6 மார்க் டெஸ்ட்ல தான். 5வது ஸ்டெப் வந்து ரிவைஸ் பண்ணணும். ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு தடவை மட்டும் படிச்சா போதாது, திரும்ப திரும்ப என்ன பண்ணணும், ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்ப சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் மட்டும் ஸ்கூல் புக்ஸ் படிச்சா ரேங்க் வருமா? அதுக்கு பதில் என்னன்னா, ஸ்கூல் புக்ஸ் மட்டும் படிச்சா சில பேர் வந்து பாஸ் ஆகலாம். ஆனா நல்ல ரேங்க், ஒரு காம்படிட்டிவ் சக்சஸ் வேணும் அப்படின்னா ஸ்மார்ட் ப்ரிப்பரேஷன் தேவை. ஸோ ஈஸியா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பேஸ். அவுட் சோர்ஸ் புக் இருக்கு இல்லையா, அவுட் சோர்ஸ் அப்படிங்கிறது டெப்த், அதாவது ரெஃபரன்ஸ் புக்னு வாங்க. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்றது ஒரு எக்ஸாமுக்கான டைரக்ஷன், இந்த வழியில தான் போகணும் அப்படின்னு ஒரு டைரக்ஷன் இருக்கணும் இல்லையா, அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது பிராக்டிஸ். 5வதா ரிவிஷன் அப்படிங்கிறது தான் நம்மளோட மெமரியை ஸ்ட்ரென்த் பண்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த 5ம் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து பண்ணாதான் ஒரு ப்ரிப்பரேஷன் முழுமையடையும். ஓகேங்களா? ஸோ வந்து உங்களுக்கான ஸ்டெப்ஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டேன். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டான ப்ரிப்பரேஷன்ல என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் ஸ்கூல் புக்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணாம ரெஃபரன்ஸ் புக், அதாவது அவுட் சோர்ஸ் புக்கு ஜம்ப் ஆகுறாங்க இல்லையா. ஸோ வந்து நம்ம முழுசா தப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக் தான், அடுத்து தான் வந்து எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ். ஏன்னா பேஸ் வீக்கா இருந்தா பில்டிங் வந்து ஸ்டேபிளா இருக்காது. அதே மாதிரி ஃபவுண்டேஷன் இல்லாம அட்வான்ஸ் ஸ்டடி பண்ணனா கன்ஃபியூஷன் மட்டும் தான் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல இருந்து நீங்க நினைவுல வச்சுக்கிறது ஒன்னேதான், ஸ்கூல் புக்ஸ் முக்கியம், பட் அது மட்டும் போதாது. ஸ்கூல் புக்ஸ் பிளஸ் பிராக்டிஸ் பிளஸ் ரிவிஷன் பிளஸ் பிஒய்க்யூ இதெல்லாம் சேர்ந்தா தான் சக்சஸ். ஓகேங்களா? ஸோ இப்ப நீங்க மாணவரா இருந்தா இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து என்ன பண்றீங்கன்னா ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், ஸ்கூல் புக்ஸ் நான் அலட்சியம் பண்ண மாட்டேன், அதே சமயம் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை ஸ்மார்ட்டா பண்ணுவேன் அப்படின்னு இந்த 2 விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மைண்ட் செட் வந்துருச்சுன்னா நீங்க சக்சஸ் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கீழே வந்து நான் சொன்னதுல ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சுச்சா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஸ்கூல் புக் மட்டும் நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல வந்து ஸ்கூல் புக்ஸ் பிளஸ் எக்ஸ்ட்ரா ப்ரிப்பரேஷன் நினைக்கிறீங்களா அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னும் யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக்கோட சந்திப்போம். பை.